என் மாமியார் கறி வேலைக்கு போ, ஒரு 4 காசு சம்பாரின்னு சொல்றாக்கா. பாரு, வீட்டு வேலையும் செஞ்சுட்டு வேலைக்கும் போகணுமா. இந்த அம்மா உட்காந்துக்கிட்டு டிவி சீரியல்லாம் பார்த்துட்டு கிடக்கும். அதுக்கு தான் பிளான் போடுது. நீ படிச்சிருக்கலம்மா, அதுக்காக கூட உன் மாமியார் கறி சொல்லியிருக்கலாம்ல, படிப்பு வேஸ்டா போக கூடாது, வேலைக்கு போகணும்னு. அவ்வளவு நல்ல நல்ல என் மாமியார் கிடையாதுக்கா. இவ்வளவு வளர்த்தே வாழ்ந்திருக்காளே, வேலைக்கு தான் போனா என்னமா? உதமண்ட ஏதோ சொல்ற மாதிரி இருக்கே. ஒன்னும் இல்லம்மா, நீ போ. சரி, இப்ப என்னதான் முடிவு பண்ணிருக்க சின்ன பொண்ணு? ஏதாவது ஒரு வேலைக்கு போறியோ? பானு, அவளை போய் வேலைக்கு போக சொல்ற, அவ எப்படி போவா? அதெல்லாம் போக மாட்டேன். 4 முடி நான் கஷ்டப்பட வேண்டதுக்காக நீங்க வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றீங்கல்ல? பாயித்திக்காரி சின்ன பொண்ணு. இவ வேலைக்கு போயிட்டு இவ உருப்பிட்டுருவா. நம்ம என்ன பண்றது? யாரு வீட்டுல போய் பொருளை பேசுறது, கோழி முட்டிட்டு தெரியறது? என்ன 4 முடி இவ்வளவு யோசிக்கிறீங்க? இல்ல சின்ன பொண்ணு, ஏற்கனவே நீ வீட்டுல அம்பிட்டு வேலை செய்யற, செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் இப்படி போய் ஒரு கம்பெனில வேலை பார்க்க முடியும்? பாவல நீ. அதுக்காக தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. எனக்காக உண்மையா யோசிக்கிறது 4 முடி மட்டும்தான். இப்பயாச்சும் தெரிஞ்ச சின்ன பொண்ணு, அது வரைக்கும் சந்தோஷம். கடைசி வரைக்கும் இவ வேலைக்கும் போயிடக்கூடாது, உருப்பிடவே கூடாது. இறைவா, என் கூட கோழி முட்டிக்கிட்டு ஊர் பொருளை வச்சுக்கிட்டே தெரியணும். ஹோம் கிரீம் காப்பாத்து. ஏ 4 முடி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? முட்டை மந்திரம் வைக்கிற மாதிரி வைக்கிற? அப்படியே உனக்கு குத்தி விடுவேன் மூக்கு மேலேயே. யாரை பத்தி முட்டை மந்திரம்ன்ற? அதுல என்னன்னு எனக்கு தெரியாது. நான் எப்பவுமே நல்லதுதான் நினைப்பேன். ஊருக்கும் உலகத்துக்கும் நல்லது நடக்கணும் தான் எப்பவுமே இந்த 4 முடி நினைப்பா. அப்ப என்னதுக்கு ஏதோ மந்திரம் மாதிரி ஏதோ ஹோம் கிரீம் காப்பாத்து அப்படின்னு அதை சொல்லிக்கிட்டு இருந்தேன்? என்னது? வேர்ல்டு பீச்சுக்காக நான் ப்ரே பண்ணேன். என்ன ஆச்சு சின்ன பொண்ணு? எதுக்கு சிரிச்சுக்கிட்டு கிடக்குற? ஏற்கனவே வேர்ல்டுங்க பீச் பீச்சா போயிடுமோன்ற பயத்திலேயே தான் எல்லாம் சுத்திட்டு கிடக்குறோம். அதெல்லாம் எதுவும் ஆகாது சின்ன பொண்ணு. நல்ல மனசோட நான் தான் ப்ரே பண்ணியிருக்கேன்ல. கடவுள் எல்லாரையும் காப்பாற்றுவார், எல்லா நாட்டு மக்களையும் காப்பாற்றுவார். சரியா? கடவுள் நேரடியாக வந்து என்கிட்டயே சொல்லியிருக்காரு சின்ன பொண்ணு, வேர்ல்டு பீச்சுக்காக நீ டெய்லி வந்து ஹோம் கிரீம் காப்பாத்து, அதை மட்டும் சொல்லி நான் நாட்டை காப்பாத்திடுறேன், மக்களை காப்பாத்திடுறேன், உலகத்தையே காப்பாத்திடுறேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப டெய்லி கடவுள்கிட்ட பேசுறியோ? ஆமாக்கா. சரி, நாள முடி சிலிண்டர் புக் ஆகி ஒரு 4-5 நாள் மேல ஆகுது. எப்ப என் வீட்டுக்கு வரணும்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுமா. இந்த டூட்டன் என்ன இன்னைக்கு ரொம்ப கலாய்க்குது நம்மள. திமிரு பிடிச்ச டூட்டன்.